எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஹரிஹரனோட சீரீஸ் ஆஃப் லெக்சர் தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் வித் டாக்டர் ஹரிஹரன் உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் மியூட்டேஷன் ஒரு ப்ரோட்டீன் சீக்வன்ஸில் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த டைட்டில் பாயிண்ட் மியூட்டேஷன் பற்றி ரொம்ப எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த லெக்சரில் மியூட்டேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் மியூட்டேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் சீக்வன்ஸ், அதில் ரொம்ப எலாபரேட்டாக தெரிஞ்சுக்க போகிறது பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ மியூட்டேஷன்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ மியூட்டேஷனுங்கிறது ஒரு லாட்டின் டேர்ம், மியூட்டரோட அர்த்தம் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டு சேஞ்ச், மாற்றம். ஸோ இப்போ ஒரு பர்சன் தன்னுடைய தோற்றம் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அது மியூட்டேட் ஆயிரோம்னு சொல்கிறோம். ஸோ இந்த தோற்றங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனோடைப். ஸோ மியூட்டேஷனை இனிஷியலாக என்ன பார்த்தாங்கன்னா ஒரு பெர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகிறத தான் மியூட்டேஷன் நினச்சாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது ஃபீனோடைப் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா சேஞ்ச் இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், அதாவது ஜீனோடைப் சேஞ்ச் ஆகிறனால தான் இந்த ஃபீனோடைப் சேஞ்ச் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மியூட்டேஷனை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னா மியூட்டேஷனுங்கிறது ஒரு சேஞ்ச் இல்லைன்னா ஆல்ட்ரேஷன் இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் பார்த்தோம். மியூட்டேஷன் அஸ் ஏ ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன், இன்டியூஸ்டு மியூட்டேஷன். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா மியூட்டேஷன் இன் ப்ரோட்டீன் கோடிங் ஜீன்ஸ். ப்ரோட்டீன் கோட் பண்ணுற ஜீன்ஸில் நடக்கிற மியூட்டேஷனை நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மியூட்டேஷன் ப்ரோட்டீன் கோடிங் ஜீன்ஸில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். மேஜர் டைப் பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ இதை ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணலாம். சைலண்ட் மியூட்டேஷன், மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன், நான்சென்ஸ் மியூட்டேஷன் அண்ட் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஸோ நீங்கள் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறப்ப இந்த டைப்ஸை தான் மெயினாக நம்ம படிக்கிறது, rather than spontaneous mutation or induced mutation காட்டிலும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இது ஒரு மேஜர் டைப் பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ இதை தவிர ப்ரோட்டீன் கோடிங் ஜீன்ஸில் வேறு மியூட்டேஷன் என்னென்ன நடக்கலாம்னா மார்ஃபாலஜிக்கல் மியூட்டேஷன், லீத்தல் மியூட்டேஷன், கண்டிஷனல் மியூட்டேஷன் அண்ட் கடைசியாக பயோகெமிக்கல் மியூட்டேஷன். ஸோ நம்ம இந்த கிளாஸில் இந்த ஒவ்வொரு டைப்பை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ பாயிண்ட் மியூட்டேஷனுங்கிறது என்னென்னா ஒரு ப்ரோட்டீன் கோடிங் ஜீன்ஸில் ஒரு இடத்துல ஒரு லொக்கேஷனில் ஒரு நியூக்ளியோடைட் சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பேர் பாயிண்ட் மியூட்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏல ரெண்டு டைப் பார்ட் இருக்குது. ஒன்று இன்ட்ரான், இன்னொன்று எக்ஸான். இன்ட்ரான்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நான் கோடிங் சீக்வன்ஸ். ஸோ இதில் எந்த ப்ரோட்டீனும் ஃபார்ம் ஆகாது. எக்ஸான் தான் ஜீன்ஸ், இதுதான் கோட் பண்ணு ஒரு ப்ரோட்டீன். ஸோ இந்த நியூக்ளியோடைட் டிஎன்ஏல இருக்கிற எக்ஸான்ஸ் ஒரு ஜீன், தட் மீன்ஸ் இட் கோட்ஸ் ஏ பர்டிகுலர் ப்ரோட்டீன். ஸோ இந்த ஜீனில் எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகும் பை த மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன். இந்த எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும் பை மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன். ஸோ இப்போ ஒரு மியூட்டேஷன், ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன் இந்த டிஎன்ஏலையோ இல்லை எம்ஆர்என்ஏலையோ நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது என்ன லீட் பண்ணும்? சேஞ்ச் இந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர், ப்ரோட்டீனோட கோடிங் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் இந்த சேஞ்சஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா பாயிண்ட் மியூட்டேஷன். ஸோ பாயிண்ட் மியூட்டேஷன் எங்கே நடக்குது? ஒரு ப்ரோட்டீன் கோடிங் ஜீன்ஸில் நடக்குது. ஸோ அதனால் என்ன ஆகுது? ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் மாறுது. ஸோ இது பல விதத்தில் நடக்கலாம். அதை தான் வச்சு நம்ம மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன், நான்சென்ஸ் மியூட்டேஷன்ட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ இது பாயிண்ட் மியூட்டேஷன் எப்படி இந்த சேஞ்சஸ் நடக்குதோ அதை பொறுத்து ப்ரோட்டீனோட கேரக்டர்ஸ் மாறும். ஏன்னா ஒரு ப்ரோட்டீன் டிரான்ஸ்லேஷன் ஆகிறப்ப 3 நியூக்ளியோடைட் கோடான் சேர்ந்து தான் ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். இப்போ ஏயுஜி கோட் பண்ணது மெத்தியோனைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 கோடான் அடினைன், யூராசில், குவானைன், இந்த 3 இருந்தால் ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணும். ஸோ இதில் ஒரு மியூட்டேஷன் எதுக்காச்சும் மாறிடுச்சுன்னா தென் இட் கன்வெர்ட்ஸ் டு எ அதர் அமினோ ஆசிட். ஸோ அதுதான் பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்லுது.
ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் பாயிண்ட் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து சைலண்ட் மியூட்டேஷன், ரெண்டாவது வந்து மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன், மூணாவது வந்து நான்சென்ஸ் மியூட்டேஷன் அண்ட் கடைசியாக வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். ஸோ மொதல் டைப் தெரிஞ்சுக்குவோம், சைலண்ட் மியூட்டேஷன்னா என்னன்ட்டு. ஸோ சைலண்ட் மியூட்டேஷனுங்கிறது என்னென்னா, இது வந்து நியூக்ளியோடைட் சீக்வன்ஸில் வந்து ஒரு நியூக்ளியோடைடை சேஞ்ச் பண்ணும். ஸோ அது சேஞ்ச் ஆகிறனால அமினோ ஆசிட் வந்து மாறாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ட்ரிப்ளட் கோடான் கான்செப்டில் வந்து டோட்டல் அமினோ ஆசிட் பாடியில் இருக்கிறது வந்து 20 அமினோ ஆசிட். நம்பர் ஆஃப் ட்ரிப்ளட் கோடான்ஸ் பார்த்தீங்கன்னா 64 ட்ரிப்ளட் கோடான் இருக்குது. ஸோ இந்த 64ல் வந்து 3 வந்து ஸ்டாப் கோடான். தட் மீன்ஸ் அது எந்த அமினோ ஆசிடும் கோட் பண்ணாது. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிட் வந்து 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோடான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சைலண்ட் மியூட்டேஷனில் என்ன நடக்குதுன்னா, இதில் ஒரு கோடன் சேஞ்ச் ஆனால் கூட அமினோ ஆசிட், அதாவது ஒரு கோடன் சேஞ்ச் ஆகிறனால ஃபார்ம் ஆகிற அமினோ ஆசிட் ஒரே அமினோ ஆசிடாக தான் இருக்கும். ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக நான் சொல்லியிருக்கேன். ஒரு கோடான் நீங்கள் பார்த்துக்கோங்க, சிஜியூன்னு இருக்குது. ஸோ இந்த சிஜியூ தட் இஸ் சைட்டோசின் குவானைன் யூராசில். ஸோ இந்த மூணும் சேர்ந்து ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணும், அதாவது அர்ஜினைன். ஸோ இப்போ மியூட்டேஷன் என்ன நடக்குதுன்னா, இந்த யூராசிலுக்கு பதிலாக சைட்டோசினாக மாறுது. ஸோ சிஜிசி, இந்த சிஜிசியும் என்ன பண்ணுதுன்னா அர்ஜினைனை தான் கோட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து மியூட்டேஷன் நடந்தனால சிஜியூக்கு பதிலாக சிஜிசியாக மாறினால வந்து அமினோ ஆசிட் மாறலை. ஸோ இப்படி நடக்கிற மியூட்டேஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா வி கால் த சைலண்ட் மியூட்டேஷன். ஏன்னா இந்த மியூட்டேஷன் நடந்தனால சைலண்ட்டாக தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் வந்து நடக்கலை அமினோ ஆசிட் சீக்வன்ஸில். ஸோ ப்ரோட்டீனும் எந்த ஸ்ட்ரக்சரல் மாடிஃபிகேஷனோ ஃபங்க்ஷனல் மாடிஃபிகேஷனோ நடக்காது. ஸோ இந்த மியூட்டேஷன் வந்து டிஎன்ஏலையும் நடக்கலாம், இல்லைன்னா எம்ஆர்என்ஏலையும் நடக்கலாம். ஸோ இந்த மியூட்டேஷன் நடந்தனால என்ன ஆகுது, ப்ரோட்டீனோட ஆக்டிவிட்டி அப்படியே இன்டாக்டாக இருக்கும். ஸோ ப்ரோட்டீன் ஆக்டிவிட்டி இன்டாக்டாக இருக்கிறனால என்ன ஆகுது, எனி ஃபிசிக்கல் சேஞ்சஸும் நடக்காது. ஸோ ஜீனோடைப்பாக வந்து இது மாறி இருக்கு, பட் வந்து ஃபீனோடைப்பாக எந்த சேஞ்சஸும் தராது. ஸோ அந்த மாதிரி ஒரு மியூட்டேஷன் நடக்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சைலண்ட் மியூட்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டாவது டைப் பார்த்தோம்னா மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன். ஸோ மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டைப் ஆஃப் மியூட்டேஷனில் ஒரு சிங்கிள் பேஸ், ஒரு நியூக்ளியோடைட் பேஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த நியூக்ளியோடைட் பேஸ் சேஞ்ச் ஆகிறனால என்ன ஆச்சுன்னா, ஒரு அமினோ ஆசிட் ஏற்கனவே இருந்த நார்மல் சீக்வன்ஸில் இருந்த அமினோ ஆசிட்டுக்கு பதிலாக இன்னொரு அமினோ ஆசிடை வந்து கோட் பண்ணிடுது, ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாலோயிங் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா மெத்தியோனைன், த்ரியோனைன், முன்னாடி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் இட் இஸ் டியூசியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஹாஸ் கோடட் அனதர் அமினோ ஆசிட். ஸோ அந்த யூராசிலுக்கு பதிலாக குவானைனா மாறுறப்ப வந்து டிஜிசியனால அந்த இடத்துல மட்டும் என்ன ஆகுது, அமினோ ஆசிட் மாறிடுது. இட் மே பிகம் எ சைட்டோசின். வேறஸ் அதர் ட்ரிப்ளட் கோடானில் என்ன அமினோ ஆசிட் இருக்கோ அது அப்படியேவே இருக்குது. ஸோ எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடான் ஜிஏஜி, குவானைன், அடினைன், குவானைன், இந்த ட்ரிப்ளட் கோடான் சேர்ந்து வந்து ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணுது, தட் இஸ் குளுட்டாமிக் ஆசிட். ஸோ இப்போ இந்த அடினைனுக்கு பதிலாக என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன் நடந்து மாறிடுது யூராசிலா. ஸோ சிஏஜியிலேருந்து இது என்னாச்சு, சியூஜியாக மாறிடுது. ஸோ சியூஜி என்ன கோட் பண்ணுது, வேலின். ஸோ இப்போ வந்து இந்த மிஸ்சென்ஸ் மியூட்டேஷனில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமினோ ஆசிடோட ஒரு நியூக்ளியோடைட் சேஞ்ச் ஆச்சு, ஒரு பாயிண்ட் மியூட்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் குளுட்டாமிக் ஆசிட் கோட் பண்ணுற நியூக்ளியோடைட் ட்ரிப்ளட் கோடான் என்னாச்சு, இட் ஹஸ் ஸ்டார்டட் கோடிங் வேலின். ஸோ வேலினுக்கும் குளுட்டாமிக் ஆசிடுக்கும் என்ன ஆகுது, டிராஸ்டிக் கேரக்டரிஸ்டிக் டிஃபரன்ஸ் நடக்குது. ஸோ அதனால் என்ன ஆகும்னா இட் கேன் யூஸ் டிஃபரண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த எஃபெக்ட் ஆஃப் மிஸ்சென்ஸ் மியூட்டேஷன் வந்து டிராஸ்டிக்காக வேரி ஆகும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது வந்து ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரே ஆல்டர் பண்ணிடும். ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை ப்ரோட்டீன்கிறது வந்து ஒரு ரிசப்டாராக ஒர்க் பண்ணும். ஸோ சப்ஸ்ட்ரேட்டோட இன்ட்ராக்ஷன் என்னன்னாகும் அஃபெக்ட் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் இது ஆக்டிவிட்டி லாஸும் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து
என்ன ஆகும்னா அந்த மாறின அமினோ ஆசிட் அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சியலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்டிவிட்டி அது அப்படியே இருக்கும். ஸோ இதோட மிஸ்சன்ஸ் மியூட்டேஷனோட மியூட்டேஷன் எஃபெக்ட் டிராஸ்டிக்காக வேரி ஆகும். எந்த ஆக்டிவிட்டி சேஞ்சஸும் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா ஆக்டிவிட்டியே இல்லாமல் கூட மாற்றிடும். ஸோ என்ன டைப் ஆஃப் எஃபெக்ட்ஸ்லாம் இந்த மிஸ்சன்ஸ் மியூட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வந்து ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த மிஸ்சன்ஸ் மியூட்டேஷன்னால அதோட டைப் எந்த இடத்துல நடந்திருக்கு, லொக்கேஷனும் அதோட டைப் ஆஃப் அமினோ ஆசிட் சப்ஸ்டியூஷன் பொறுத்து இதோட எஃபெக்ட்லாம் மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நான் போலார் அமினோ ஆசிட் இருக்குது, அதோட ப்ரோட்டீன் சீக்வன்ஸை மாறுத்துது வித் அண்ட் போலார் அமினோ ஆசிடா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நான் போலார்ன்றது ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷனில் இருக்கும். ஸோ ஒரு போலார் வந்ததுன்னா ஹைட்ரோஃபிலிக் இன்ட்ராக்ஷனாக அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை மாற்றுறப்ப அதோட 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சுன்னா அதோட ஃபங்க்ஷனும் மாறும். ஸோ சிம்பிள், ஒரு நான் போலார் அமினோ ஆசிட்லேருந்து போலார் அமினோ ஆசிட் ஆச்சுன்னா ஸ்ட்ரக்சரும் ஃபங்க்ஷனும் மாற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் அமினோ ஆசிட், ஒரு அமினோ ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சரில் டொமைன்னு ஒரு பார்ட் சொல்லுவோம். டொமைனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் அமினோ ஆசிடோட தான் உங்களோட ட்ரக்கோ உங்களோட பயோமாலிகுல்ஸோ என்ன ஆகும்னா இன்ட்ராக்ட் ஆகும். ஸோ இந்த டொமைனில் இருக்கிற அந்த அமினோ ஆசிட்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா கிரிட்டிக்கல் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம், இந்த ஆக்டிவ் சைட்டில் இருக்கிறத. ஸோ இந்த அமினோ ஆசிட் மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும், உங்களோட சப்ஸ்ட்ரேட் ட்ரக்கோ பயோமாலிகுலோ இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. அப்படி இன்ட்ராக்ட் பண்ண முடியலைன்னா என்ன ஆகும்னா ஆக்டிவிட்டி லாஸ் ஆகிரும். தட் மீன்ஸ் ரெண்டாவது எஃபெக்ட் எப்படி இருக்கும்னா டிராஸ்டிக்காக இருக்கும். எந்த அமினோ ஆசிட் ஆக்டிவ் சைட்டில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அந்த கிரிட்டிக்கல் அமினோ ஆசிட் மியூட்டேட் ஆனால என்ன ஆகும்னா ஆக்டிவிட்டி லாஸ் பண்ணிடும். சம்டைம்ஸ் ஒரு போலார் அமினோ ஆசிட் இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணது இன்னொரு போலார் அமினோ ஆசிட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குளுட்டாமிக் ஆசிட் இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணது அஸ்பார்டிக் ஆசிட் வச்சு. ஸோ அதனால் பெரிய சேஞ்சஸ் இருக்காது, ஏன்னா ரெண்டுமே மோரலில் சிமிலர் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதோட ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரும் மாறாது, அதோட ஃபங்க்ஷனும் மாறாது. ஸோ இப்படியும் ஒரு மிஸ்சன்ஸ் மியூட்டேஷன் லீட் பண்ணலாம். பட் மிஸ்சன்ஸ் மியூட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எவல்யூஷன் லீட் பண்ணும். ஏன்னா இது ஜென்ரலாக டெத் லீத்தல்லாம் காஸ் பண்ணாது, பட் ஜெனட்டிக் சீக்வன்ஸ் மெயின்டைன் பண்ணும். ஆக்டிவிட்டி தராமல் வேணாலும் இருக்கும், பட் லீத்தலாக கிரியேட் பண்ணாது. தட் மீன்ஸ் டெத் காஸ் பண்ணாது, பட் இட் கேன் லீட்ஸ் டு நியூ ஃபினோடைபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். மூணாவது டைப் பார்த்தோம்னா நான்சென்ஸ் மியூட்டேஷன். ஸோ நான்சென்ஸ் மியூட்டேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு பாயிண்டில் மியூட்டேஷன் நடக்கிறனால என்ன ஆகுதுன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டாப் கோடானை ஜென்ரேட் பண்ணிடும். ஸ்டாப் கோடான்ங்கிறது என்ன பண்ணுவோம்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் எம்ஆர்என்ஏலேருந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகிற டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் நார்மலாக எங்கே போய் முடியணுமோ ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் அங்கே முடியாமல் அதுக்கு முன்னாடியே அது ஸ்டாப் ஆகிரும். ஸோ அப்படி அது ஸ்டாப் ஆகிறப்ப ஒரு ப்ரோட்டீன் எவ்வளோ பெரிய லென்த்து, ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின் 51 அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல வெறும் 15 அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணி நின்றும். ஸோ அப்படி பண்ணிருச்சுன்னா என்னாகும், அந்த ப்ரோட்டீன் நான் ஃபங்க்ஷனலாகவும் போகலாம். இது ரொம்ப ஷார்ட்டனாக டெர்மினேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் இது ப்ராப்ளம் பண்ணும். ஸோ ஜென்ரலாக நான்சென்ஸ் மியூட்டேஷன் பேர் எதுக்கு வச்சோம்னா, இது இந்த ப்ரோட்டீன் சீக்வன்ஸை ஏர்லியராக ஒரு ஸ்டாப் கோடான் கிரியேட் பண்ணி நிப்பாட்டுறனால நான்சென்ஸ் மியூட்டேஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாக மியூட்டேஷன் TAA மாறுறனால அது ஒரு ஸ்டாப் கோடான் கிரியேட் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டாப் கோடானால என்ன ஆகுது, அதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் AAA கோடானாக இருந்ததுன்னா ஒரு அமினோ ஆசிட் ப்ரொடியூஸ் கோட் பண்ணிக்கிட்டு இருந்தது. பட் தைமின் அடினைனுக்கு பதிலாக மாறினால என்ன ஆச்சுன்னா, இது ஒரு ஸ்டாப் கோடானா மாதிரி அங்கேயே ப்ரோட்டீன் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுது. ஸோ அதனால் ப்ரோட்டீன் நார்மல் லென்த்தை காட்டிலும் கம்மியான லென்த்தில் ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் நான்சென்ஸ் மியூட்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ இதோட எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான்சென்ஸ் மியூட்டேஷன் இது சேஞ்ச் ஆகும் லொக்கேஷனை பொறுத்து. இன்கேஸ் பெரிய 51 அமினோ ஆசிட் இருக்குது, 50வது அமினோ ஆசிடில் ஸ்டாப் கோடான் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறதில்ல அவரோட ஃபீனோடைப்பு.
அதே இது வந்து பாதியில் வந்து கட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் மீன்ஸ் ஒரு 15 அமினோ ஆசிட்ல கட் ஆயிருச்சுன்னா it loses its activity, it loses its structure, then it loses its function. ஸோ ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நான்சென்ஸ் மியூட்டேஷனோட அந்த ஸ்டாப் கோடான் மியூட்டேஷன் லொக்கேஷன் எங்கே நடக்குதோ அதை பொறுத்து தான் அந்த ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷனும் ஸ்ட்ரக்சரும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்து எண்டில் நடந்ததுன்னா பிரச்சனை இல்லை, ஸ்டார்டிங்லேயோ மிடில் ஆஃப் த ஜீனில் நடந்ததுன்னா ரொம்ப ஷார்ட் பாலிபெப்டைட் கிரியேட் பண்ணும். ஸோ எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாமல் போயிடும். ஸோ கடைசி டைப் 4வது டைப் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் மியூட்டேஷனில் வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்சர்ஷன் ஆர் டெலிஷன் ஆஃப் மோர் தென் ஒன் நியூக்ளியோடைட். ஸோ ஒரு நியூக்ளியோடைட் நடந்த பாயிண்ட் மியூட்டேஷன், ஒன்றுக்கு மேலே சம்டைம்ஸ் நடக்கிறதையும் நம்ம பாயிண்ட் மியூட்டேஷனில் எதுக்கு இதை இன்சர்ட் பண்ணியிருக்கோம்னா, it also produces the similar changes in protein characteristics நால, right? So frame shift mutation என்ன பண்ணுதுன்னா, ஒன்றுக்கு மேலே நியூக்ளியோடைட், ரெண்டுக்கு மேலே நியூக்ளியோடைட் ஒரு இடத்துல இன்சர்ட்டோ ஆகுதோ இல்லை டெலீட்டோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா அங்கேருந்து நெக்ஸ்ட் இருக்கிற ப்ரோட்டீன் சீக்வன்சஸ்லாம் என்ன பண்ணும்னா இது சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஸோ ஜென்ரலாக நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் ட்ரிப்ளட் கோடானில் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல 3 நியூக்ளியோடைடு ஆட் ஆச்சுன்னா தென் என்ன ஆகும்னா நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்டையர் ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா குவானைன் இன்சர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா, இட் ஹாஸ் ஏ ஒன் சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். ஒன்ஸ் குவானைன் இன்சர்ட் ஆனவுடனே அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரோட்டீன் சீக்வன்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா மாற ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இது இன்னொரு பேர் சம்டைம்ஸ் வந்து ஆடல் மியூட்டேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இஃப் யூ ஹாவ் ஏ சேஞ்ச் இன் அடிஷ்னல் ஸ்ட்ராண்ட், நார்மலாக சீக்வன்ஸ் பண்ணுறது மெத்தியோனைன் ப்ரோலைன் ட்ரிப்டோஃபேன் தைரோசின் ட்ரிப்டோஃபேன் ஃபார்ம் ஆகிற இடத்துல வந்து மெத்தியோனைன் ப்ரோலைன் வேலின் லூசினாக மாறிடுது. ஸோ அடிஷ்னல் ஆஃப் அன் நியூக்ளியோடைடு. ஸோ இதுதான் வந்து ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். தட் மீன்ஸ் ஒரு ஃப்ரேமை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடுது. தட் என்ன ஆகுதுன்னா, ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருந்தது, ஒன்றுக்கு மேலே இருக்கிற நியூக்ளியோடைடு அங்கே போனவுடனே நெக்ஸ்ட் இருக்கிற அமினோ ஆசிடோட ஃப்ரேம் வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ எஃபெக்ட் ஆஃப் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபியூனோடைப்ஸாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஃபீனியோடைப் ஜென்ரலாக வந்து டெலிட்டோரியஸ் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது இதனால் எந்த பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ இது சிந்ததைஸ் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நான் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீன்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு யூஸ்லெஸ் ப்ரோட்டீன்ஸாக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன் வந்து கேன் லீட் டு ஈவன் எ நான்சென்ஸ் மியூட்டேஷன் ஆர் ஸ்டாப் கோடானையும் இன்சர்ட் பண்ணி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து இது வந்து ஷார்ட்டரும் பண்ணி விட்டுரும் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ். ஸோ இதுதான் பாயிண்ட் மியூட்டேஷனோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ். தட் இஸ் வி ஸ்டடிட் சைலண்ட், மிஸ்சென்ஸ், நான்சென்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். இதை தவிர வேற மியூட்டேஷன்ஸ் வந்து இந்த ப்ரோட்டீன் சீக்வன்ஸை சேஞ்ச் பண்ணுறதை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதர் டைப் ஆஃப் மியூட்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணும். ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறனால ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ரோட்டீன் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகிறனால அந்த ஆர்கானிசமோட ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸும் சேஞ்ச் ஆகும், ஃபீனோடைப். ஸோ இது இந்த பாயிண்ட் மியூட்டேஷன் தவிர வேற வழியில் இது பண்ணுறத பார்த்தீங்கன்னா, ஒன்று மார்ஃபாலஜிக்கல் மியூட்டேஷன், ரெண்டாவது வந்து லீத்தல் மியூட்டேஷன். ஸோ மார்ஃபாலஜிக்கல் மியூட்டேஷன்னா பேர்லேயே இருக்குது, மார்ஃபாலஜின்னா ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு மியூட்டேஷன் நடக்கிறனால ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகுது. ஸோ ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகிறனால அதோட ஃபீனோடைபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதோட காலனி க்ரோத் கேரக்டரிஸ்டிக்ஸோ செல்லோட மார்ஃபாலஜியோ சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் வந்து மார்ஃபாலஜிக்கல் மியூட்டேஷன். லீத்தல் மியூட்டேஷனுங்கிறது என்ன பண்ணுதுன்னா, இதில் மியூட்டேஷன் நடந்தனால இட் ப்ரொடியூசஸ் certain proteins which becomes deadly to the microorganisms or the cell itself. அப்படி ஆச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லீத்தல் மியூட்டேஷன்னு சொல்லுவோம். ஸோ அதை தவிர வேற டைப் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் மியூட்டேஷன். ஸோ கண்டிஷனல் மியூட்டேஷனுங்கிறது என்னன்னா, இந்த மியூட்டேஷன் வந்து ஒரு பெர்டிகுலர் என்விரான்மெண்டல் கண்டிஷன் பொறுத்து ப்ரொடியூஸ் ஆகும்.
ஸோ இந்த டைப் ஆஃப் மியூட்டேஷனை என்ன சொல்கிறோம்னா கண்டிஷனல் மியூட்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ சம்டைம்ஸ் இந்த கண்டிஷனல் மியூட்டேஷன் வந்து லீத்தல் மியூட்டேஷனும் வந்து லீட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கண்டிஷனல் லீத்தல் மியூட்டேஷன் வந்து ஈகோலையில் நடக்கும். ஸோ ஆன் ஏ பெர்டிகுலர் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஸோ இப்போ வந்து ஒரு லோ டெம்பரேச்சர் நம்ம கொண்டு போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஸோ பாக்டீரியா ஒரு பெர்டிகுலர் மெட்டபாலிக் ஸ்டேட்டில் வந்து இன்ஹிபிட் பண்ணும். அதே இது வந்து என்ன பண்ணோம்னா ரொம்ப ஹை டெம்பரேச்சர் கொண்டு போனோம்னா என்ன ஆகும்னா அதோட ப்ரோட்டீன்லாம் கோஆகுலேட் ஆகி அது வந்து இறந்துரும். ஸோ இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சர்டைன் ஹை டெம்பரேச்சரில் வந்து மியூட்டேஷன் லீட் பண்ணி இட் கேன் பிகம்ஸ் லீத்தல் டு இட். ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கண்டிஷனல் லீத்தல் மியூட்டேஷன். ஸோ இந்த டெம்பரேச்சரை வந்து பெர்மிசிவ் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெம்பரேச்சரில் வந்து என்ன ஆகும்னா இந்த அதாவது பெர்மிசிவ் டெம்பரேச்சருங்கிறது வந்து என்விரான்மெண்டல் கண்டிஷன் நம்ம டெம்பரேச்சரை வச்சு சஜஸ்ட் பண்ணுறோம். பெர்மிசிவ் டெம்பரேச்சருங்கிறது வந்து ஒரு பெர்டிகுலர் டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சர் ரீஜியனில் வந்து ஒரு செல் சர்வைவ் ஆக முடியும். ஸோ இதை தவிர வேறு டெம்பரேச்சர் ஹையர் டெம்பரேச்சரோ இல்லை ரொம்ப லோவர் டெம்பரேச்சர் சம்டைம்ஸ் கொண்டு போகிறப்ப என்ன ஆகும்னா அது இறந்துரும். ஸோ நம்ம என்விரான்மெண்டல் கண்டிஷன் சேஞ்ச் பண்ணனால மியூட்டேஷன் லீட் பண்ணி இறக்குறனால இதுக்கு வந்து கண்டிஷனல் லீத்தல் மியூட்டேஷன்னு சொல்கிறோம். ஸோ கடைசி டைப் பார்த்தோம்னா பயோகெமிக்கல் மியூட்டேஷன். ஸோ பயோகெமிக்கல் மியூட்டேஷன் என்ன பண்ணுதுன்னா பயோகெமிஸ்ட்ரி ஆஃப் த செல்லை வந்து ஆல்டர் பண்ணுறது தான் பயோகெமிக்கல் மியூட்டேஷன். ஸோ இந்த மியூட்டேஷனால் என்ன ஆகலாம்னா சில பயோகெமிக்கல் பாத்வேஸ் வந்து இன்ஆக்டிவாக மாறிடும். ஸோ இன்ஆக்டிவாக மாறினால என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியா வந்து க்ரோ ஆகணும்னா அந்த கெமிக்கல் வெளியே இருந்து தேவைப்பட வேண்டியிருக்கும். ஸோ ஜென்ரலாக இது வந்து இந்த பயோகெமிக்கல் பாத்வே இன்ஆக்டிவாக எதுக்கு ஆகுதுன்னா சில எசென்சியல் மேக்ரோ மாலிக்யூல்ஸோட ப்ரொடக்ஷன் சிந்தட்டிக் ஸ்டேஜில் ஒரு அமினோ ஆசிட் இருக்கலாம், இல்லைன்னா நியூக்ளியோடைடு இருக்கலாம். ஸோ இந்த மியூட்டேஷன் வந்து மியூட்டன்ட் ப்ரொடியூஸ் ஆகிறத வந்து நம்ம ரெண்டு டைப் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து ஆக்சோட்ரோப்ஸ். ஸோ ஆக்சோட்ரோப்ஸுங்கிற வேர்ட் வந்து நீங்கள் வந்து ஃபெர்மெண்டேஷன் டெக்னாலஜியில் வந்து ரொம்ப அதிகமாக கேள்விப்படுவீங்க. ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற அந்த மைக்ரோபியல் ஸ்ட்ரெயின் சரி சில செல்ஸ் சரி நம்ம வந்து ஆக்சோட்ரோபிக் மியூட்டண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆக்சோட்ரோப்ஸ்ங்கிறது ஒரு ஸ்ட்ரெயின். ஸோ இந்த ஸ்ட்ரெயினில் என்ன ஆயிருக்குன்னா பயோகெமிக்கல் மியூட்டேஷன் நடந்திருக்கும். ஸோ இந்த பயோகெமிக்கல் மியூட்டேஷன்னால் என்ன ஆகுதுன்னா இதுக்கு ஒரு கண்டிஷனல் ஃபீனோடைபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று வந்து பயோகெமிக்கல் மியூட்டேஷன் ட்ரிப்டோஃபேன் மைனஸாக மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மீடியத்தில் வந்து ட்ரிப்டோஃபேன் இருந்தால் மட்டும்தான் அதனால் வந்து க்ரோ ஆக முடியும். ட்ரிப்டோஃபேன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் க்ரோ ஆக முடியாது. ஏன்னா அது என்ன ஆயிடுச்சு ட்ரிப்டோஃபேன் பயோசிந்தட்டிக் பாத்வேவை வந்து லூஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து சில ப்ரொடக்ஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சோட்ரோபிக் மியூட்டன்ஸுங்கிறது ஒரு பயோகெமிக்கல் மியூட்டேஷனால் நடந்தது. இது ஒரு கண்டிஷனல் ஃபீனோடைப் கிரியேட் பண்ணும். ஒரு பெர்டிகுலர் கெமிக்கல் இருந்தால் தான் இதனால் க்ரோ ஆக முடியும். ஸோ இது அதனால் வந்து அந்த கெமிக்கலை வந்து சிந்ததைஸ் பண்ண முடியாது, ரைட்? ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் மியூட்டன். ஸோ ரெசிஸ்டன்ட் மியூட்டன்ங்கிறது வந்து இது சில கெமிக்கலுக்கு வந்து ரெசிஸ்டண்ட் ஆகிருக்கும். மேபி இது ஒரு பெத்தோஜனுக்கு ரெசிஸ்ட் ஆகலாம், வைரஸுக்கு, ஒரு கெமிக்கல் இல்லைனா சர்டைன் டைம்ஸ் மோஸ்ட் காமன்லி ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சோட்ரோபிக் மியூட்டன்ஸ் அண்ட் த ரெசிஸ்டன்ட் மியூட்டன்ஸ் இது ரெண்டுமே பயோகெமிக்கல் மியூட்டன்ஸ். ஸோ இது வந்து மைக்ரோபியல் ஜெனட்டிக் ஸ்டடீஸுக்கும் ஃபெர்மெண்டேஷன் ஸ்டடீஸுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூட்டேஷன் எஸ்பெஷலி இந்த ப்ரோட்டீன் சீக்வன்ஸ் ஜீன்ஸ்லாம் நடக்கிறது. ஸோ மிக்க நன்றி. ஸோ என்னோட ஃபியூச்சர் லெக்சர்ஸும் நீங்கள் கேளுங்க. நன்றி, வணக்கம்.